ஆமென் சொல்லுங்க. ஏசையா 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 அல்லேலூயா. ஒன்னும் நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஏசையா ஏசையா. ஒருவேளை என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரே செய்தி, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி மட்டும் கூப்பிடு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் மானிட்டு இருந்தாங்களே. ஏசையா 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 ஏசையா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கு தேவன் துணை செய்கிறாரோ அவன் தான் மெஜாரிட்டிய. ஆமென். புரிஞ்சு? ஆமென். ஒத்தையில நிக்கிற உங்களுக்கு தேவன் துணை செய்வார்னா நீங்க தான் மெஜாரிட்டி. மெஜாரிட்டி. நீங்க மைனாரிட்டி இல்ல. மைனாரிட்டி இல்ல. மனுஷங்க பார்வையில நீங்க மைனாரிட்டி. 4 பேர் நின்னாதான், 4 பேர் என் கூட நின்னா நான் மெஜாரிட்டி இல்ல. என் கூட நிக்க யாருமே இல்ல. ஆனா கர்த்தர் ஒருத்தர் மட்டும் எனக்கு துணையா நிக்கிறாரு. நாங்க தான் மெஜாரிட்டி. நாங்க தான் மெஜாரிட்டி. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை எசேக்கியா சொன்ன பொழுது, இந்த வார்த்தைகளை சொல்லி தேற்றின பொழுது அந்த வார்த்தையில நம்பிக்கை வச்சாங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது தேவனுடைய வார்த்தையில எந்த அளவு நம்புறோமோ அவ்வளவுதான் அந்த நமக்கு ஒரு பலனே. வெறுமனே ஆண்டவர் சமூகத்தை நம்பி வந்த நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தையை தந்திருக்கிறாரா? தந்துட்டாரு. சமூகத்துக்கு வந்ததே எதுக்கு? வார்த்தை. ஒரு வார்த்தையை தாங்கன்னு தானே வந்தோம். இன்னைக்கு தந்திருக்கிறாரா? ஆமென். உங்களால செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒண்ணும் இல்லை. உன்னால எல்லாம் கூடும். ஆமென். ஏன்னா நீ என் மேல வச்ச நம்பிக்கை பெருசு. பெருசு. இந்த செய்தியை தந்தாரா? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறப்பா.